ஹாய்! என்னடா கார் எடுத்துட்டு எங்கே மறுபடியும் கிளம்பிட்டோன்னு தானே யோசிக்கிறீங்க? யோசிக்கவே வேணாம். ஃபிஷ் ஐட்டம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ட்ரிப்பா ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க. இங்கே பக்கத்தில் நம்ம கேரளா பார்டர் தான். ஸோ அங்கே போய் நல்ல ஒரு ஃபிஷ் மீல்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அப்படியே கார் எடுத்துட்டு அப்படியே ஒரு டிரைவிங் கிளம்பியாச்சு. பட் இங்கிருந்து கிளம்பும்போது என்னமோ மண்டைய பொளக்கிற அளவுக்கு வெயில் பயங்கரமாக தான் இருந்தது. ஆனால் போக போக கேரளா டச் பண்ண அப்படியே இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆச்சு பாருங்க. அப்பப்பப்பப்பப்பா! நம்ம தமிழ்நாட்டில் அடிக்கிற வெயிலுக்கு ஏதோ கேரளாவில் நம்மளுக்கு கொஞ்சம் குளிர் காயிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நார்மலாகவே கேரளாவில் என்ட்ரு ஆகும்போது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அதோட வியூ எல்லாமே நல்லாயிருக்கும். ஏன்னா ஃபுல்லாக மழையாக இருக்கும். குறிப்பாக எங்கே பார்த்தாலும் ரொம்ப பசுமையாக இருக்கும் இல்லையா? ஸோ எஸ்பெஷலி அது கேரளாவை பொறுத்த வரைக்கும் மரம் இல்லாத வீடே இருக்காது. அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக நம்ம ஊரில் இருப்போம். எங்கே மரம் வச்சா குப்பை வந்துடும், குப்பை விழுந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் கேரளாவில் மரம் இல்லாத வீடே பார்க்க முடியாது. ஸோ மோர்லெஸ் கேரளா பார்டருக்கு தான் இன்றைக்கி நம்ம போய் ஒரு சூப்பரான ஒரு ஃபிஷ் மீல்ஸ் சாப்பிட போகிறோம். எங்கே போகிறோம் அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் எங்கே போய் சூப்பரான ஒரு ஃபிஷ் மீல்ஸ் சாப்பிட்டேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தெரியும். நார்மலாக நம்ம இப்படி காரில் ட்ரைவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த கிளைமேட்டெல்லாம் அப்படியே டல்லாகி நல்ல ஒரு மழை வர மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு வரும் பார்த்திங்களா? அப்போ ட்ரைவ் பண்ணுறது இருக்கிற சுகமே தனி சுகம்தான், அந்த சில் காற்று. ஸோ அப்படியெல்லாம் வாங்கிட்டு தான் நாங்கள் இன்றைக்கி போன இடம் நம்ம வாளையாரில் இருக்க ஏத்தன்ஸ் ஆப்பிள். இங்கே பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நீங்கள் காரில் வந்தால் சூப்பராக கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்குள்ளே போகலாம். இது மெயினாக கேஎஃப்சியிலேருந்து ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்து போகும்போது பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு வரும், கேஎஃப்சி லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ அதை தாண்டி ஒரு 300 ஃபீட்டு. ஸோ நாங்கள் இன்றைக்கி அந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்திங்கன்னா அவுட் சைடு இருக்கிற டைனிங் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். உள்ளே அதாவது உங்களுக்கு ரூம்குள்ளாரையும் இருக்கிற மாதிரி இருக்குது இங்கே டைனிங். பட் நாங்கள் இங்கே நல்லா ஏன்னா நாங்கள் போகும்போது ஆக்சுவலி நல்ல ஒரு மழை வர ஃபார்மில் இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த இயற்கையெல்லாம் ரசிச்சுட்டே அப்படியே சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு போய் நாங்கள் அவுட்டோர் டைனிங்கில் உட்காந்துட்டோம். இது பார்த்திங்கன்னா கிச்சனே ஓப்பன் கிச்சன் தான். ஸோ ரொம்ப ஹைஜீனிக்காக இருந்துச்சு இங்கே ஃபுட்டு. அங்கே குறிப்பாக அங்கே ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும், அதே மாதிரி அங்கே இருந்த ஒவ்வொரு விஷயங்கள் நோட் பண்ணும்போது ரொம்ப நீட்டாக எல்லாமே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் அந்த சைடு வாளையார் சைடு போனீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டு போய் சாப்பிடுங்க. ஃபஸ்ட்டு நான் ஆர்டர் பண்ணது என்னோடய ஃபேவரெட்டு. ஸோ எப்போவுமே நான் ப்ரான்ஸ் எங்கே போனாலும் என்னோடய ஃபேவரெட் அது. ஸோ அதை வாங்கி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபிஷ் மீல் சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு அதுக்கான இதெல்லாம் கொண்டு வந்து குழம்பு, ரசம் அதெல்லாம் கொண்டு வந்து வச்சாங்க. பட் அதுக்கு முன்னாடி அவங்க கேட்குறாங்க நம்மக்கிட்ட, உங்களுக்கு கேரளா அரிசி வேணுமா இல்லை நம்ம ஒயிட் ரைஸ் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து நம்ம எப்பவும் போல் ஒயிட் ரைஸ் தான் வாங்கிக்கிட்டேன். அது இல்லாமல் ஒரு பெரிய ஃபிஷ் கொண்டு வந்து வச்சாங்க. ஸோ இந்த ஃபிஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1500 ஒரு பீஸ் வருது. ஸோ அதை வந்து நம்ம கேட்கும்போதே அவங்க சொல்லிடுறாங்க ரேட் இது இவ்வளோன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் போனாலும் இந்த ஃபிஷ்ஷை ட்ரை பண்ணுங்கள். பட் சூப்பராக இருந்துச்சு அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது. என்ன தான் நம்ம வீட்டில் ஒரு மீன் குழம்பு, மீன் வறுவல்னு சாப்பிட்டாலும் இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னலாக குறிப்பாக மீனுக்கு ஃபேமஸ் ஆனது நம்ம கேரளா. ஸோ அந்த கேரளாவில் போய் இந்த ஃபிஷ்ஷு சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. குறிப்பாக அந்த மீன் குழம்பு பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி அது ஒரு பெங்காலி ஸ்டைல் மீன் குழம்புன்னு தான் சொல்லணும். ஸோ அது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அது போக அதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொரியல் ஐட்டம், கூட்டு ஐட்டம்லாம் ஜாஸ்தி வைப்பாங்க. ஸோ அது எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. அது எல்லாமே ஒவ்வொன்றா அப்படியே டேஸ்ட் பண்ணி ருசித்து ஒரு டைமுக்கு 2 டைம் நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் குறிப்பாக மசாலா மோர் பற்றி சொல்லியே ஆகணும். அந்த சின்ன பவுலில் மசாலா மோர் வச்சாங்க. நான் 2 டைம் வாங்கி சாப்பிட்டேன். ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாயாசம் சொல்லவே வேண்டாம். கேரளா பாயாசம் வேறு லெவல் இருந்தது. அது கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது மாங்காய் பச்சடி வச்சுருந்தாங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ மேக்ஸிமம் என்னோடய ஒரு வார இந்த மீன் சாப்பிட எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி வச்சுருந்தேன். நல்ல ஒரு ஃபிஷ் மீல்ஸ் போய் சாப்பிடன்னு. நம்ம யார் வம்புக்கும் போறதில்ல, யார் தும்புக்கும் போறதில்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது.
பில்டப் பண்றணும் பீலா விடணும் அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. ஒரு வழியாக நம்ம வந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஒரு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் குழந்தைகளையெல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அவங்கள என்டர்டெயின் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கூண்டுக்குள்ளார பேர்ட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் இது ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணும்னு ஆசை. ஸோ அது இங்கே நம்ம ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஐ எம் வெரி ஹாப்பி. ஸ்டார்ட் மியூசிக். இவருக்கு போய் நீங்க கை தட்டுறீங்க? அவர்தான் கதையிலேயே ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட். அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் கதையில ஒரு கசமுசல்லாம் ஏற்பட்டு ஐயோ இப்படியெல்லாம் கீழே விழுந்து மேலே விழுந்து என்னோடய ஆசையெல்லாம் நான் நிறைவேற்றிக்கிட்டேங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக வெளியில் வந்து அங்கே சுற்றி அந்த ரெஸ்டாரண்ட்டை சுற்றி ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு நிறைய பிளேஸ் இருந்துச்சு. ஸோ அங்கெல்லாம் அழகழகாக ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட் விட்டு வெளியே வந்தப்போ சில ஃபோட்டோஸ் எடுத்திருந்தோம். ஸோ அதெல்லாம் தான் இதோட கிளிப்பிங்ஸு. நம்ம தான் சரியான ஃபோட்டோ பைத்தியமாச்சே. எங்கே போனாலும் வளைச்சி வளைச்சி ஃபோட்டோவில் போஸ்ட் கொடுக்கறதுன்னு நம்மளோட வேலை. பில்டப் விடுறோமோ பீலா விடுறோமோ, பட்டு அதை வந்து இந்த உலகம் நம்மளை நம்பணும்ல. ஸோ அதுக்காக சில ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு சூப்பராக திருப்பி அங்கேருந்து ரிட்டன் கிளம்பியாச்சு. டெஃபினட்டாக நீங்கள் கேரளா சைடு போனீங்க அப்படின்னா இந்த ரெஸ்டாரண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா ஃபுட்டுமே ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. மறுபடியும் நான் இதோட லொக்கேஷன் எங்கேன்னு சொல்கிறேன். டுவர்ட்ஸ் இங்கேருந்து நம்ம கோயம்புத்தூர்லேருந்து கேரளா போகும்போது லெஃப்ட் சைடு நியர் வாளையாறில் லெஃப்ட் சைடு கேஎஃப்சி இருக்கும். ஸோ கேஎஃப்சி தாண்டி வித்தின் ஒரு 300 மீட்டருக்குள்ளார ரைட் சைடு இந்த எத்தன்ஸ் ஆப்பிள் வரும். இது கூகுள் மேப்லேயுமே இருக்குது. ஸோ நீங்கள் அந்த சைடு போனீங்கன்னா டெஃபினட்டாக ஃபுட்டை டேஸ்ட் பண்ணிவிட்டு வாங்க. ஓகே, இது மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். பாய்.